அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. கும்பராசி நேயர்களே, ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசி அப்படின்னா எதுவுமே அப்படிங்க, கோபுர கலசம், ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு கௌரவம் வேணும், எங்க இருந்தாலும் நான் தான் டாப்ல நிக்கணும், முன்னாடி நிக்கணும் மேடம் அப்படிங்கிற அந்த எப்பயும் ஒரு உயர்வான சிந்தனை எண்ணோட்டம் உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட அடிவணிஞ்சு போறதுக்கு அன்பை மட்டுமே காட்டினா அடிவடிஞ்சு போவீங்க. 4 பேர்த்துக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும். குபேரத்தனம் எப்பயுமே இருக்கும். குபேர புள்ளியே எங்க அப்படின்னு பொதுவாக 12 கட்டத்துல பார்த்தா நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பத்தை தான் சொல்றேன். இந்த அளவுக்கு பாராட்டு மழை வேண்டாம் மேடம், ஆவணியில எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி நல்லா இருக்கு. அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. சனி பகவானும் குரு பகவானும் சரியான கோச்சாரத்துல இல்லைனாலும் ராகு உங்களுடைய பயணத்துல இருக்கனால நிறைய பேராசைப்படாதீங்க. அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற நிறைய சிந்தனை ஓட்டம் இருக்கும், நிறைய வேகம் இருக்கும், துரிதம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக விவேகமாக எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும் இந்த மாசம். ஆவணி மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கும் போது மெயினா இந்த ஊரை விட்டு போறது, மாவட்டம் அல்லது மாநிலம், கண்ட்ரி, இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க வெளியில போய் தொடர்புல பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதர் பாஷை பேசக்கூடியவங்க, அதே போல புதிய நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு அதர் பாஷை பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஆவணி மாசம் இருக்கு. திருமணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஜாதகம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, இந்த கோச்சார கிரகம் எப்படி உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கா தான் இருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க பணவரவு, தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வியாபாரம் எந்ததா இருக்கிறது, புதிய முயற்சி, எல்லாத்துக்கும் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. படிப்படியான உயர்வுகள் இருக்குது அப்படின்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணா படிப்படியான உயர்வை கண்டிப்பாக தரும். வீண் அலைச்சல்கள், பிரயாணம், இதுல எல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க. வண்டி வாகனம் பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு, அதை கவனமா பார்த்துங்க. வீடு நான் கட்டிட்டு இருக்கேன், அல்லது வீடு இஎம்ஐ லோன் கிடைக்குமா, கண்டிப்பா அதாவது கொடுக்கல் வாங்கல் இது உங்களுக்கு பிரச்சனையை தராதுங்க. ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்கு இருக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் குடும்பத்துல வாக்குல கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி. நீங்க பாட்டுக்கு வாக்குல மட்டும் கொஞ்சம் கடுமையான சொல்ல பேச வேண்டாம். மனதை கொஞ்சம் இறுக்கமாக, அமைதியாக, ஒரு தியான சிந்தனையோட அலைபாயாம வச்சுக்கிட்டாவே இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. மேற்கொண்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துங்க. நீங்க இந்த மாதம் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமாதா, ராகு சார்ந்த ஸ்தலம் எதுனா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க, பிரச்சனையே இல்லை. திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போய் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும்.
கோச்சார கிரகத்துக்கு இது. உங்களுடைய தசாபுத்திக்கெல்லாம் நீங்க ஜாதகம் பார்த்துக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.